அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பேர்லின் சாம்பாரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ கொஞ்சத்துக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் பார்க்கலாம், ஒரு வீரர் பந்து அடிக்கைக்குள்ள அது பந்து வளைஞ்சு கொண்டு போகிறது உங்களால் பார்க்கக்கூடிய அந்த எப்படி ஒரு பந்து வளையும், அது சாத்தியம் நாங்கள் யோசிச்சோம்டா, அது சாத்தியம்தான். அதை நாங்கள் பேர்லின் சாம்பாரோட ஒப்பிட்டு பார்க்குறோம். அதாவது என்னென்னா, ஒரு பந்தை நாங்கள் மையத்தில் அடிக்கிறத விட அதில் ஓரத்தில் அடிக்கும்போது என்ன நடக்குமென்றா, அந்த பந்து இதை சுழற்சி மையம் மாறுபடுறதால பந்து சுழற்ற திசை காத்திர திசையில் இருக்கும்போது அதில் வேகம் அந்த இடத்துல கூடுதலாகும். காற்றுக்கு எதிர் திசையில் இருக்கைக்குள்ள அந்த பந்து சுழற்ற திசை காற்றுக்கு எதிர் திசையில் இருக்கைக்குள்ள வேறு வேகம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த பேர்லின் சாம்பாடு தொடர்புபடுது. அதாவது பேர்லின் சாம்பாடு என்ன சொல்லுதுண்டா, அதாவது காற்றோட அமுக்கம், இயக்க சக்தி, அழுத்த சக்தி, இந்த மூன்றுடையும் கூட்டுத்தொகை ஒரு மாறிலி பிரமாணத்தை கொண்டதாக காணப்படுது. இதால் அந்த பந்து வேகம் கூடின பகுதியில் என்ன நடக்குமெண்டா அமுக்கம் குறைஞ்சி, வேகம் குறைஞ்ச பகுதியில் நடக்குமெண்டா அமுக்கம் கூடுறது வாய்ப்பு இருக்கு. அதால் அமுக்கம் கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி ஒரு விசை உருவாகிறதால அமுக்கம் கூடின இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி அது வளையும். இதால தான் ஃபுட்பால் மேட்சில் இந்த பெனானா கிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பெனானா கிக் அடிக்கல அந்த பந்து பேர்லின் விதியின்படி ஏற்படுறதால தான் அது வளைஞ்சு கொண்டு போகிறத நீங்கள் பார்க்கக்கூடிய